இளையராஜாவோட இந்த பாடல் ரேடியோல ஒலிக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்ச ஆல் இந்தியா ரேடியோ. ஏன் தடை விதிச்சாங்க? அது என்ன பாடல் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். இந்திய சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளர்கள்ல முக்கியமானவர் இளையராஜா. 70களோட தொடக்கத்துல தன் இசை பயணத்தை தொடங்கிய இளையராஜா 1000 படத்துக்கு மேல இசையமைச்சிருக்காரு. பல புதுமுக இயக்குனர்கள் படங்களுக்கு தன் இசையால வெற்றியையும் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு தன் பாடல்கள் மூலமா மக்களோட கவனத்தை இளையராஜா ஈர்த்திருந்தாலும், இளையராஜாவோட பாடல்கள் வானொலியில ஒளிபரப்பு பண்ண தடை விதிக்கப்பட்டுச்சு. 70, 80, 90 காலகட்டங்கள்ல மொபைல், Facebook, இன்ஸ்டா அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இதனால ஒரு படத்தோட பாடல்கள மக்கள் கேட்கணும் அப்படின்னா, ஆல் இண்டியா ரேடியோ, இலங்கை தமிழ் வானொலி அப்படிங்கிற ரேடியோ தளங்கள் மூலமா தான் பாடல்கள கேட்க முடியும். அதனால இந்த மாதிரியான ரேடியோ தளங்கள் மூலமா பாடல்கள கேட்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அப்படி சினிமா பாட்டெல்லாம் ஒலிக்கிறதுக்கு முக்கிய தளமா இருந்த ஆல் இந்தியா ரேடியோல இளையராஜாவோட முக்கியமான ஒரு பாடல் தடை செய்யப்பட்டுச்சு. 1979ல இயக்குனர் ஆர். செல்வராஜ் இயக்கத்துல சரிதா சுதாகர் நடிச்சு வெளியான படம் தான் பொண்ணு ஊருக்கு புதுசு. கங்கை அமரன் எழுதின இந்த பாடல்ல இளையராஜாவும் நடிகர் சுதாகரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு மோசமா இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியா ரேடியோல தடை செஞ்சுட்டாங்க. ஏன் இந்த பாட்டை ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சீங்க அப்படின்னு ஆல் இந்தியா ரேடியோ கிட்ட கங்கை அமரன் கேட்டப்போ, இந்த பாட்டை கேட்கறவங்க இந்த பாட்டை அப்படியே ஆபாசமா மாத்தி கூட பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் கேட்க வேணாம் அப்படின்னு நாங்க தடை செஞ்சுட்டோம் அப்படின்னு கங்கை அமரன்ட்ட சொன்னாங்க. அதை கேட்ட கங்கை அமரன் ஆபாசமான ஒரு பாடலை பாடி ஏன் உங்களால இந்த பாடலை தடை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியா ரேடியோ கிட்ட கேட்க, அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லல. அதனால 1979ல ஆல் இந்தியா ரேடியோவை கண்டிச்சு இளையராஜா நடிகர் சிவாஜி தலைமையில ஒரு போராட்டமும் நடத்தினார். இளையராஜா நடத்தின அந்த போராட்டம் சம்பந்தமான வீடியோ ஒண்ணு இன்டர்நெட்லயும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.